சென்னை சூளமேட்டில் மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்த பெண் உயிரிழந்த சம்பவத்தில் கால்வாயை சரிவர மூடாமல் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், உங்க விரிவான தகவல். சென்னை சூளைமேடு வீரபாண்டி நகர் முதல் தெருவில் மழைநீர் வடிகால்வாயில் விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பெண்ணுடைய பெயர் விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. 31 வயதிலிருந்து 40 வயதுக்குள் நிறைந்த அந்த பெண் நேற்று இரவு அந்த மழைநீர் வடிகால்வாயில் விழுந்திருப்பதாக காவல்துறையினர் சந்தேகித்திருக்கிறார்கள். இன்று காலை கல்லூரி மாணவர் ஒருவர் வீரபாண்டி நகர் முதல் தெரு வழியாக செல்லும் போது அந்த மழைநீர் வடிகால்வாய்க்குள் ஒரு பெண் மூழ்கி இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து அதன் பிறகுதான் ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதே பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் தெரிய வருகிறது. அவர் பெண்ணுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீரபாண்டி நகர் முதல் தெரு என்பது 106 வார்டுக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. 105, 106, 107 அதே போல அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்கக்கூடிய பணி என்பது கடந்த ஜூன் மாதத்திலிருந்து நடந்து வருகிறது. அந்த பணி என்பது முறையாக விரைவாக நடைபெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் போது அந்த இடத்தில் இது ஒரு அபாய பகுதி, இங்கு பணி நடக்கிறது என்பது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் மழை பெய்யும் போது சமயங்களில் இந்த 105வது வார்டுக்குட்பட்ட பகுதி முழுவதும் மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அதனால் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கக்கூடிய பணி தொடர்பான திட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த பணியை மிகவும் காலதாமதமாக இவர்கள் தொடங்கி இருப்பதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் மின் விளக்கு முறையாக எரிவதில்லையும் என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று இரவு மின்விளக்கு இங்கு எரியாத காரணத்தினால்தான் அந்த பெண் தவறி இந்த குழிக்குள் விழுந்திருப்பதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த உயிரிழப்புக்கு காரணமான மாநகராட்சி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்டு 105 வார்டுக்குட்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்வாய் தொடர்பான குழி திறந்து கிடப்பதாக பொதுமக்களே புகார் அளித்திருந்ததாகவும் முறையாக அந்த பணி நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டையும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் அவர்கள் புகார் அளித்திருந்ததாகவும், ஆனால் அந்த புகாரை அந்த அதிகாரிகள் முறையாக கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தினாலேயே இந்த உயிரிழப்புக்கு அது காரணம் என்று குற்றச்சாட்டை பகுதி மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். உடனடியாக அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை போலீசாரிடம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கும்படி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக இறந்த பெண் யார் என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. அதனை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் போலீசார் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் சம்பவ இடத்திற்கு அண்ணாநகர் தொகுதி திமுக எம்எல்ஏ மோகன் நேரடியாக வந்து தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அதே போல விபத்து நிகழ்ந்தது எப்படி என்பது தொடர்பாக விசாரணையும் நடத்தக்கூடிய போலீசாருடன் கலந்தாலோசித்து வருகிறார். அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதும் பேசி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.